ஹலோ गाइस, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டிக் மான்வாவோட எபிசோட் 53 தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன எபிசோட்ல சொன்ன மாதிரி தான் மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் நீங்க நிறைய லைக்கை போட்டாதான் என்னாலேயே தொடர்ந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல நம்ம பார்த்திருப்போம், காட் வந்து அந்த மாஸ்டர் முன்னாடி போயிருப்பாரு. அவரோட சட்டையை தூக்கி போட்டு அப்படியே நெஞ்ச பிதுக்கி எடுக்கிறாரு. இதை வந்து என்னால காட்ட முடியாது, இதனால சில பல இஷ்யூஸ் ஆகலாம், ஸோ அதனால நான் காட்டல. அவ்வளவுதான், நீயும் நானும் ஒன்னு சேர்ந்து இந்த உலகத்தை அழிக்க போறோம், என்னோட சோலை நான் உனக்கு கொடுக்கறேன். இப்படி ஒரு சொல்ல அந்த இடமே அப்படி பிரகாசமா ஜொலிக்குது. இடத்துல அவர் வந்து மஞ்சு போயிடாரு. அவ்வளவுதான், இது வந்து ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த உலகம் வந்து எண்டாக போகுது. இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்களை காட்டுறாங்க, அங்க அவங்களுக்கு எதுவுமே புரியல. ஏன்னா அந்த இடமே அப்படி பயங்கரமா ஷேக் ஆகுது. அந்த இடத்துல நிலநடுக்கம் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அவ்வளவுதான், ஃபைனலி இது ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இது நம்மளோட ஆக்ஷன் டைம். அங்க வெளியில நிறைய பேர் ஓடி போறாங்க. இருக்கிற ஒருத்தவங்களுக்கும் எதுவுமே புரியல. ஏன்னா வானத்துல ஒரு பெரிய மான்ஸ்டரஸான ஒரு கண்ணு அது ஒண்டிதான் தெரியுது. இவங்களை பார்த்துருக்கும் போது இவங்களுக்கு அப்படியே பயமா இருக்கா. அப்படியே அவங்க ஓடி போறாங்க. அந்த இடத்துல ஹீரோ வந்து நிக்கிறான். இதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. யார் இது? அட இவரு அதான் அந்த லெஜெண்டரியான ஹீரோ. அந்த ஸ்டிக் வச்சுன்னு இருக்க அந்த ஹீரோ அது இவரு தான். ஸ்டிக் வச்சுன்னு இருக்க அந்த ஹீரோ. ஆனா அது சரி, மேல ஓகே, கீழே அது என்னது அது அவங்களுக்கு புரியல. ஏன்னா அவனோட ஜெட்டிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு தலை ஒண்டி வெளில வந்து நிக்குது. இன்னும் ஒரு கன்றாவியா இருக்கு. நான் வந்து எதிர்பார்க்கல வானத்துல எவ்வளவு பெரிய பாஸ் மாஸ்டர் வந்து வரும்னு. அப்போ இதுதான் குரோனோ லைஃபோட அந்த ஃபைனல் பாஸா? இதுக்கு மேலேயே என்னால வெயிட் பண்ண முடியல. நான் வந்து சீக்கிரமா போய் அதையும் அழிக்கணும்னு நினைக்கிறேன். மாஸ்டர், நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும், லூனா வந்து அடிக்கடி சமன் பண்ணுவா. இது அதே மாஸ்டர் தான். ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இப்பதான் எனக்கே விஷயமும் புரியுது. இதுக்கு பின்னாடி அந்த லூனா அவதான் இருக்காளா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, இதுக்கப்புறமும் நான் வெயிட் பண்ண விரும்பல. நம்மளோட தலைவிதி தான் நம்மள இங்க கொண்டு வந்திருக்கு. ஃபைனல் பேட்டலுக்கு நம்ம வந்து போகணும். அவன்டடோர், நீ என்னோட ஜெட்டிக்குள்ள ரொம்ப நல்லா இருக்க. அதுக்கு நீ ரெண்டும் கொடுக்கல. என் கூடயே இருக்கும் போது வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணல. சோ இது உனக்கான டைம். உன்னோட திறமையை காட்டு. என்னது? நான் என்ன பண்ணும்? ஆனா அதுக்கப்புறம் தான் அவன்டடோருக்கு புரியுது, அதை சுத்தி ஒரே லைட்டா வில்லவது. அவன்டடோர், அப்படிதான் உன்னோட டிராகன் பிரெத்தை பயன்படுத்து. லவ்வும் யோசிக்கிறா. இப்பதான் அவளுக்கே புரியுது, டிராகனோட ஒரு பிரெத் தான். அதாவது டிராகன்ஸுக்கு ஒரு ஸ்பெஷலான யூனிக்கான ஸ்கில் இருக்கும். ஒரு டிராகனுக்கு ஒரு விதமான ஸ்கில் இருக்கும். அது கான்டினென்ட் டு கான்டினென்ட் அது வேரி ஆகும். அப்ப அவன்டடோர் இருந்தது நார்த் பக்கம், அதனால அந்த ஸ்கில் அப்படியே ஐஸ் மாதிரி போகுது. அதான் அவன்டடோர், உன்னால முடியும், சீக்கிரமா அதை முடிச்சு கட்டு. அவனோட மூஞ்ச பாக்கணுமே, ஆளுக்கு எவ்வளவு சுகமா இருக்குன்னு. புரியல, இவன் மத்த விஷயத்தெல்லாம் இந்த டிராகனை வச்சுட்டு எப்படி பண்ணுவானோ. சரி, அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? இப்படி இவன் தாக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமா சவுண்ட் எல்லாம் விட்டு இருக்கான். பாக்குற லவ்வுக்கும் மத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. லவ்வும் சொல்றான், இந்த மாதிரி ஒரு கன்றாவி என்னோட கண்ணை வச்சு பாக்கிறதுக்கு என்னோட கண்ணே இல்லாம போயிடலாம். அங்க அவளோட கண்ணிலேயே குத்திக்கிறா. அந்த அட்டாக்கும் சம வேகமா போகுது. அந்த அட்டாக் முடிஞ்சவனே எல்லாமே மூஞ்சி போயிடும் நினைக்கிறாங்க. ஆனா நல்லா ஊத்து பார்த்தா எதுவுமே முடியல. அந்த மாஸ்டருக்கு ஒரு கீறல் கூட ஏற்படல. அது அப்படியே அதே இடத்துலயே இருக்கு. ஹீரோக்கும் ஒண்ணுமே புரியல, என்னதான் ஆச்சு? வந்து பயங்கரமான அட்டாக் பண்ணியே இருந்தாலும் ஒண்ணுமே ஆகல. என்னடா ஆச்சு? அவன் தடோரே, என்னோட ஜெட்டிக்குள்ள இருந்து ஏதாச்சும் பண்ணிருப்பேன்னு பார்த்தா ஒண்ணுமே நீ பண்ணல. நாளை இதை கூட ஒழுங்கா பண்ண முடியாதா? அட, உனக்கு வந்து இன்னுமா தெரியல? இது வந்து இன்னமும் ஒரு சிலி ஹியூமனா இருக்கு. அதுல இருந்து அந்த வாய்ஸும் கேக்குது. யார் அதுன்னு பார்த்தா நம்ம ஸ்லாத் தான். நீ எதுக்கு லூஸ் மாதிரி ஸ்டார்டிங்லயே அட்டாக் பண்ண? அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே உன்னோட மூளையை கொஞ்சம் நீ பயன்படுத்தணும். பாக்குறதுக்கு அந்த டிராகன் அது வந்து இங்க இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம். நான் அது இருக்கிற இடம் அது வந்து வேற எங்கேயோ ரொம்ப தூரமான இடம் அது. அதனால நீ என்னதான் ஐஸ் பிரெத்தை வச்சு ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணாலும் அது கிட்ட கூட உன்னால ரீச்சே பண்ண முடியாது. ஏன்னா அது இருக்கிற இடம் எங்கேயோ இருக்கு. அதே மாதிரி இந்த மாஸ்டர் வந்து எப்படியோ இந்த ஹியூமனோட ரிலேட்டுக்குள்ளேயும் வரப்போகுது. அதுக்கு தான் இப்போ அது வந்துன்னு இருக்கு. இது வந்து இங்கேயும் வந்து தாக்க போகுது. மாஸ்டரும் அப்படியே அதோட கையை வச்சு தாக்க ஆரம்பிக்க அந்த விஷயம் அப்படியே போர்ட்டல் வழியா வெளில வருது. இதை பார்த்து லவ் மத்தவங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. இப்படி ஷாக் ஆகும் போது அங்க நடுவுல ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா? பாக்குறதுக்கு நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல. ஹீரோவோட பொண்ணு ஃபார்ம் அது வந்து இங்க என்ன பண்ணுது? எனக்கு அதான் டவுட். சரி, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா லைட்டா அது மாதிரி தான் இருக்கு. சரி, ஏதோ ஒண்ணு நம்ம டாபிக் குள்ள போகலாம். மாஸ்டர் தாக்குறது ஒண்டி இல்லாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போர்ட்டலை விட்டு வெளில வருது. உலகத்துல அந்த மாஸ்டரோட நிழல் அது வந்து பயங்கரமா தெரியுது. இருக்கிற ஒருத்தங்களுக்கும் ஒரு கொஸ்ட் வந்து அப்பியர் ஆகுது. அதுதான் இந்த குரோனோ லைஃபோட லாஸ்ட் கொஸ்டா. நீங்க வந்து இப்ப என்ன பண்ணுனா, அங்க தெரியற அந்த மாஸ்டர் அது உண்மையிலேயே காட் தான். இந்த மாஸ்டரும் ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இதை வந்து நீங்க அழிக்கணும். எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு விஷயம் வந்து ரொம்ப பயங்கரமா போகணும். ஏன்னா இந்த விஷயம் வந்து ரொம்ப சீக்கிரமா ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இது லாஸ்ட் ஸ்டெப். இதுக்குள்ள இது ஆரம்பிச்சிருக்குன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி இருக்குது அந்த காட் தானா. இதுக்காக அதுக்குள்ள ஒரு இந்த மாதிரி விஷயம்
விஷயத்த டக்குன்னு அவர் பண்ணணும். மாடர்ன் ஹீரோ வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து. என்னன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பிளானை பத்தி உள்ள டிஸ்கஸ் பண்ணோம்ல, நம்ம அதை பத்தி பேசணும்ல, அது வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தான் இதை தடுக்கணும். ஆனா ஹீரோ எதையுமே கண்டுக்கல. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃபைனலி ஏத்த மாதிரி ஒரு ஆப்போனன்ட் கிடைக்க போறான். அவன் கூட நான் சண்டை போட போறேன். இது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்க போகுது. பீஸ் உனக்கு வந்து என்ன ஆச்சு? நான் அது எதையுமே கண்டுக்காம ஸ்பீட் ஆஃப் லைட்டோட வேகத்துல அப்படியே அவன் ஓடி போறான். ஏன்னா இதுக்கு மேலேயும் ஆளுக்கு அங்க பொறுமை இல்ல. ஏன் அங்க ஸ்டோரியை கேட்கும் போதும் அவன் வந்து அவளைக்கும் பொறுமையாவே இருந்திருக்க மாட்டான். அதே விஷயம் தான் இங்கே ஏற்படுது. அதே வேகத்தோட அங்க போகும்போதே சொல்றான், அவ்வளவுதான் நான் வரேன், எனக்காக நான் வந்துட்டேன். இந்த மாஸ்டரும் அப்படியே வெளில வந்து நிக்குமா. அவன் சும்மா ஒரே ஒரு அட்டாக் தான் பண்றான். அதுக்கே அந்த மாஸ்டர் திரும்ப போர்ட்டலுக்குள்ள போகுது. என்ன அதுக்குள்ள நீ வந்து உள்ள போயிட்டியா? சீக்கிரம், என்னால இன்னமும் வெயிட் பண்ண முடியாது. வெளியில வா, நான் உன் கூட சண்டை போடணும். இன்னமும் ஏகப்பட்ட விஷயத்த நான் உன் கூட பண்ணணும். அங்க இப்படி இவன் சொல்லும் போது போர்ட்டல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரீஜெனரேட் ஆகுது. ஹீரோக்கும் புரியுது அவ்வளவுதான், இந்த போர்ட்டல் வந்து மூடிடும்னு. அதுக்குள்ள இன்னமும் இந்த மாஸ்டர் அடிக்கணும்ல. அங்க திரும்ப ஒரு அட்டாக் பண்றான். இதுக்கே அந்த மாஸ்டர் அப்படியே மொத்தமா அந்த போர்ட்டலுக்குள்ள போகுது. அவ்வளவுதான், நீ ஏன் அந்த போர்ட்டலுக்குள்ள வந்துட்ட? இப்போ எனக்கான டைம். உன்னோட உலகத்துக்கே வந்து உன்னை அங்கேயே போட்டு தள்ள போறேன். இதுக்கப்புறம் அவனோட ஸ்பீட் ஆஃப் லைட் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி செம்ம வேகமா அவன் உள்ள போறான். இந்த போர்ட்டலும் அப்படியே க்ளோஸ் ஆகுது. இது எல்லாத்தையுமே லவ் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறா. அட இருங்க பீஸ், நீ வந்து உள்ள போயிட்டியா? நம்ம ஹீரோட பேர் வந்து கேம்ல பீஸா, அதனால தான் யாரு வந்து பீஸ்ன்னு சொல்றாங்களோ நானும் அப்படியே சொல்றேன். மத்த யாருக்குமே ஒண்ணுமே புரியல. என்ன இது, இங்க வந்து என்னதான் ஆச்சு? அதே மாதிரி அந்த வாரியர் அவரும் எங்க போனாரு? திடீர்னு அவங்கள ஆள காணோம். ஆமா, நான் வந்து சொல்றதுக்குள்ளேயே அவன் வந்து உள்ள போயிட்டான். அவன் பண்ண விஷயம் வந்து கரெக்டான விஷயம் தான். ஆனா இப்போ அவன் காடோட உலகத்துல போய் சண்டையிட போறான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் இங்க சண்டை போட்டிருந்தா அவ்வளவுதான், இந்த உலகத்தை அவங்க தூசியா மாத்திருப்பாங்க. நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல. சீன்ல ஹீரோவை காட்டுறாங்க. அவன் திரும்ப பயங்கரமா தாக்குறான். அந்த மாஸ்டர் மேல டைரக்டா பத்து. அவன்கிட்ட டோர், நீ வந்து என்ன பண்ண இருக்க? சீக்கிரமா உன்னோட பிரெத்தை யூஸ் பண்ணு. அதுவும் அதோட ஐஸ் பிரெத்தை யூஸ் பண்ண. அந்த இடத்துல அவனோட ஹோலியா இருக்கிற அந்த போஸ் அவன் காட்டுறான். யா அப்படிதான், நல்லா இருக்கு, பண்ணு. அப்படி நான் சொல்லல, அங்க ஹீரோ தான் அப்படி சொல்றான். என்ன நீ வந்து எதுக்கு பின்னாடி போற? வந்து உன்னோட டைமென்ஷனுக்கே வந்துட்டேன். இதுக்கு மேலே நீ என்ன தாக்க மாட்டியா? இப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோவை அதை 3 துண்டாக்கியது. ஹீரோ 3 துண்டா கிடக்குறான். பரவாயில்லையே, என்னால என்ன இந்த அளவுக்கு தாக்க முடியுமா? இது வந்து என்ன ஒண்ணுமே பண்ணாது. என்னால திரும்பவும் ரீஜெனரேட் ஆக முடியும். என்ன நீ வந்து என்ன ஸ்லைஸ் ஆக்கிட்ட உண்டி? என்ன அப்படியே உன்னால கொன்ற முடியுமா? வாய்ப்பே இல்ல, என்னெல்லாம் உன்னால கொல்லவே முடியாது. ஏன்னா நீ வந்து என்ன இப்போ ஸ்லைஸ் ஆக்கிட்ட. இப்போ என்னோட டைம், நான் வந்து உனக்கு யாருன்னு காட்டணும்ல. அதனால நீ பண்ணதோட நான் இந்த வாட்டி கொடூரமான விஷயத்த பண்ண போறேன் உனக்கு. ஹீரோவும் வரும்போதே செம கொடூரமா மூஞ்ச வச்சு ஒரு பயங்கரமான தாக்குதலை பண்றான். இதனால அந்த மாஸ்டர் வந்து கொஞ்சம் தள்ளி போகுமா, அவனோட பாடி அப்படியே ஒன்னாயுது. இதுக்கு மேலேயே நான் உன்னை விட்டு வைக்க போதில்ல. இந்த மில்லியன் ஸ்டைக்ஸ், இந்த அட்டாக் பண்ணும்போது அங்க மில்லியன் கணக்கான ஸ்டைக்ஸும் அந்த மாஸ்டர் மேல பார்த்து அந்த மாஸ்டரால அங்க எதுவுமே பண்ணவும் முடியல. இதனால ஒரு அட்டாக் படும் போதும் அது இன்னமும் கொஞ்சம் தூரமா தான் போகுது. சீன்ல லவ்வுக்கும் நம்ம ஸ்லாத்துக்கும் அவளுக்கும் எதுவுமே புரியல. அங்க லவ்வும் கேக்குறா, ஆமா இந்த மாதிரி நம்ம ஹீரோ அவன் எங்க தான் போனா? அவன் வந்து காடோட ரிலேட்டுக்கு போயிருக்கான். சொல்றபடி பார்த்தா அப்ப அந்த மாஸ்டர் அது வந்து என்னது, அது என்ன காடா என்ன? ஆமா, நம்மளுக்கு வந்து ஒரு விண்டோல கொஸ்ட் வந்து அப்பியர் ஆச்சுல, அதை நீ நல்லா பார்த்தனா அதுலயே காடன் தான் போட்டிருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த காட் அவரு தான். இது வரைக்கும் அவரு தான் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணாரு. இப்போ என்னன்னா இந்த உலகத்தையே அவரு தான் அழிக்க போறாரு. அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? நம்மளால அவரை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. நம்மளாலேயே அங்க எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஹீரோவால அங்க என்ன பண்ண முடியும்? சீக்கிரமா நம்ம போய் அவனை காப்பாத்தணும். இல்ல அவன் வந்து ஓகேவா இருப்பான். அவன் காடுக்கும் மேல வந்து அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. நான் ஸ்டார்டிங்ல அவனை மீட் பண்ணும்போது நான் வந்து தப்பா அவனை எடை போட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவன் எந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமானவனு. நீ ஒரு டீமன் கிங்கா இருந்தாலும் அங்க போனாலும் உன்னோட பவர்ஸ் அது வந்து அவனுக்கு ஒரு சுமையா தான் இருக்கும். அங்க போகாம இங்கே இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நான் வந்து இப்போ ஒரு டீமன் கிங்கா இருக்கேன். அதுக்கும் மேல நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன். நல்ல பின்னாடி நின்று தாக்க முடியும்ல. இல்ல வேலைக்காவது விஷயம் உனக்கு தான் இன்னமும் மோசமாகும். நான் அவனோட ஸ்ட்ரென்த்தே போதும் இந்த உலகத்தை ஒட்டுமொத்தமா அழிக்கிறதுக்கு. சிம்பிளா சொன்னா அவன் தாக்குற தாக்குதல்ல கேமோட சர்வர் எரராகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீ அங்க போகாம இருக்கிறதே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். உனக்கே தெரியும் ஹிருக்கன் அந்த ஏன்ஷியன் வாரியர், அதே மாதிரி அவன்டடோர், அவங்க எல்லாரையுமே அவன் என்ன பண்ணானு. ஆனா இப்போ வந்து அப்படி இல்ல, இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். இதான் நானும் சொல்றேன். நீங்க வந்து அங்க சொன்னீங்கல்ல எல்லாருமே அவங்களோட ஸ்ட்ரென்த்தை ஒண்ணு சேர்க்கணும்னு. அப்போ நம்ம வந்து என்னதான் பண்ணோம்? இதுக்கு மேல நான் உனக்கு சொல்லி புரிய வைக்க வேணாம். ஏன்னா இதுதான் லாஸ்ட் கொஸ்டா இருக்க போது. உனக்கே போக போக விஷயம் வந்து புரியும். ஏஞ்சல் பொண்ணு ரொம்ப பிளஷ் ஆகுறா. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோ தான் அங்க ஏஞ்சல் பொண்ணை காப்பாத்திருப்பான். அதுக்கும் மேல காடஸ் ஆஃப் லைஃபை வச்சு ஹீலும் பண்ண வச்சிருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்து அப்படியே வெக்கப்பட்டுனே சொல்றான் வந்து சேஃபா திரும்ப வந்துடணும். இந்த விஷயம் அவன் மனசுல சொன்னா அப்படின்னு நினைக்கிறான். ஆனா உண்மையை சொன்னா வெளியில அவ சொல்லிட்டா. ஸ்லாத்தும் மத்தவங்களும் கேக்குறாங்க, ஆமா என்ன நீ சொன்ன? யாருக்காக நீ அப்படி சொல்ற? நான் என்ன ஒரு எம்பாரசிங்கான விஷயத்த பண்ணிட்டேன் வந்து சொன்னது வேற
யாரும் இல்ல, மாடர்ன் ஹீரோ அவரு தான். சரி அது இருக்கட்டும், எனக்கு வந்து இன்னமும் புரியல, நீங்க வந்து அவரை லவ் பண்றீங்களா என்ன? இல்ல அதெல்லாம் நீங்க கண்டுக்க வேணாம், இது ஒரு சின்ன ரொமான்டிக்கான சீக்ரெட்டான விஷயம். சரி கதை அப்படி போகுதோ, அங்க லவ்வோட ரியாக்ஷனை வச்சு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது லவ் எப்படி யோசிக்கிறான்னு. ஆல்ரெடி ஒரு 2 பேர் இருக்காங்க, இதுல இவ வேற எனிமியா வரப்போறா. பார்க்கலாம் ஃபியூச்சர்ல என்ன ஆகுதுன்னு. நெக்ஸ்ட் சீன்ல அந்த மாஸ்டரோட நிலைமையை கட்டுறாங்க. அந்த மாஸ்டர் ஒரு மாதிரி சதஞ்சு போய் கிடக்குது. அங்க ஹீரோவும் கீழே வந்து சொல்றான், நான் வந்து எதிர்பார்க்கல இது வந்து இந்த குரோனோ லைஃபோட ஒரு பாஸ் மாஸ்டரா இருப்பேன்னு. ஆனா நான் எதிர்பார்க்கல இந்த கிளைமேக்ஸ் இது வந்து ட்விஸ்டே இல்லாம இப்படி முடியும்னு. ஆமா நீ சொல்றது கரெக்ட் தானே. நிறைய யாரோ ஒருத்தங்க வராங்க, யார் அதுன்னு பார்த்தா லூனா தான். ஏய் லூனா நீயா? ஆமா மிஸ்டர் நோப், நான் வந்தது உனக்காக தான். சோ இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. இந்த லூனா இங்க வந்திருக்கானா, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயத்த பண்றதுக்கு தான் வந்திருக்கா. அதே மாதிரி இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போக போகுது. நான் காட் வந்து இப்போ அந்த மாதிரி நிலைமையில இருக்காரு அப்படின்னு நினைச்சு நீங்க தப்பா இடப்படக்கூடாது. ஏன்னா இப்பதான் சண்டையை ஆரம்பிக்க போகுது. லூனா வேற இருக்கா, அவளோட பவர்ஸை வச்சு என்னென்ன பண்ண போறாளோ. சோ பாக்குறதுக்கு தயாரா இருங்க. அதே மாதிரி மறக்காம ஒருத்தங்களும் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.